மக்களே, பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ. இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் மாரி விஜேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த வாரம் அப்படின்றது வந்து டிக்கெட் டு ஃபினாலே வச்சு ரன் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது ரிலேட்டடான கேள்விகள் தான் இருக்கும். டாஸ்க் பத்தியே எவ்வளவு நேரம் பேச முடியும்? ஏன்னா மெஜாரிட்டி விஜேஸோட ஹோஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்ல ஒரு பிரச்சனை அப்படின்னோ, இல்ல வார்த்தைகள் வந்தாலோ, அது பெருசா அவர் கேள்வி கேட்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு டாஸ்க்ல இதெல்லாம் கேஷுவலா நடக்கக்கூடியதுதான் அப்படின்றதுனால பெருசா அது எதையுமே அவர் கண்டுக்க மாட்டார். அதுதான் நாளடைவுல ஒரு பயங்கரமான அக்ரெசிவான டாஸ்க் மோடா வந்து எல்லாருமே மாறுனதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னன்னா, அது போக பேலன்ஸ் என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியா ஏதாவது டாஸ்க் குடுத்தாதான் வீக்கெண்ட் எபிசோட தட்டி கழிக்க முடியும். அப்ப அந்த இடத்துல விஜேஸ் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது ஒரு சின்னதா அப்படி கொளுத்தி போடுற மொமெண்ட்ட கிரியேட் பண்ணிருக்கு வீட்டுக்குள்ள அப்படின்றதா. ஏன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே யார் வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே அந்த இடத்துல அவர் வந்து கேக்குறாரு. அப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்டா வந்து எழுந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முதல்ல வந்து யார் அப்படின்னா மஞ்சரி. மஞ்சரி யார சொல்லியிருந்தாங்கன்னா, ராணவ் வந்து வின் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. மேபி ராணவோட அந்த ஃபன்னான ஒரு சைடு அப்படின்றது வந்து வெளிய பாக்குறவங்களுக்கு ரசிக்கும்படியா இருந்தாலும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். அது கூடவே இருக்கவங்களுக்கு தான் அதோட பிரஷர் என்ன அப்படின்றது அது தெரியும். ஏதாவது சும்மா பிராங்க் பண்றது, அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள எதனா ஒரு காலையில அவர் சாப்பிட்ட அந்த ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் காலையில இருந்து சௌந்தர்யா ஒரு பக்கம் பிரச்சனை, முத்து வந்து ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அவரோட விளையாட்டுகள் அனைத்துமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வினையாகுது அப்படிங்கும்போது அவங்க எல்லாரும் அதுதான் நோட் பண்ணுவாங்க இல்லையா? அததான் அவங்க சொல்றாங்க. சௌந்தர்யாவும் நானாவே தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவனா ஜெயிச்சு வின் பண்ணதோட மத்தவங்களோட பாயிண்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறத தான் அவன் பேசுறான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. சௌந்தர்யா வந்து திரும்ப பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அந்த சைல்டிஷ் பிஹேவியர் இருக்குல்ல, அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இன்னைக்கு வீக்கெண்டா இருக்கட்டும், இந்த வாரம் முழுக்காவே நிறைய இடத்துல வந்து ஃபன் மூட் பண்றேன்னு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ண மாதிரியான விஷயங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப அவங்களோட ஃபேன் சைடு வந்து திரும்ப ஓபன் அப் ஆகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. பிக் பாஸுக்கே சௌந்தர்யா பண்றது அவ்வளவு கியூட்டா இருக்கு போல் இருக்கு. முத்துக்கும் சவுண்டுக்கும் பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனா பின்னாலே போகுன்றத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இப்ப இந்த ஓட்டிங் அடிப்படை அப்படின்றது வந்து உண்மையாவே கேம் ஆடுறவனுக்கு கொடுத்தா அது ஓகே. இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜில மக்களை கலெக்ட் பண்ற விதங்கள் தான். பட் எஃபோர்ட் போட்டவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயி போயிடுச்சுனா, தீபக், ஜாக்லின், முத்து, மஞ்சரி இந்த மாதிரி இருந்தது. சடனா என்னடா கியூட்னஸ் அப்படின்னு சொல்லி பழையபடி போறீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயங்களும் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயான் வந்து மஞ்சரிக்கு கிடைக்கூடாதுன்னு நினைச்சேன்றாங்க. ராணவ் வந்து திரும்பவும் ரயானுக்கு தான் கிடைக்க கூடாதுன்ற மாதிரியும், முத்துவும் ரயானுக்கு தான் கிடைக்க கூடாது, அவரை பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்ததா வந்து நம்மளோட தீபக்குமே வந்து ரயானுக்கு கிடைக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவன் தான் ஸ்கோர் போல ஹையா இருக்கான். அப்போ அதுக்கு ஈக்குவலா மேனேஜ் பண்ணி நான் வரணும். அது ஏன் விட்டு கொடுக்கணும்? அவன் தான் ஹைல இருக்கான்றக்காண்டி நான் வந்து ஜெயிக்க போறதுல நினைக்க கூடாதா? முடிஞ்ச அளவு டஃப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது வேலிடான ஒரு ரீசனா தான் தெரிஞ்சது. பட் இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரயானுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயங்கள் இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. பட் அது ஷாக்கிங் இல்ல. நார்மலா எல்லா டிக்கெட் டு ஃபினாலே நடக்கிறத யார் ஒருத்தங்க ஸ்கோர் போர்ட்ல அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா போறதுக்கு தான், இல்ல அவங்கள டவுன் பண்றதுக்கு தான் வேலை பார்ப்பாங்க. எப்பவுமே ஒவ்வொரு டாஸ்க்ல ஸ்கோர் கிடைக்கும். இந்த சீசன் மட்டும் தான் பிக் பாஸே வந்து இன்னொருத்தங்க ஸ்கோர்ல இருந்து லெஸ் பண்ற மாதிரியான ஒரு குவாலிட்டியா வச்சிருக்காரு. அப்ப அதுக்கு இது மாதிரி நடக்கும். இதுல அவன் இது பண்ணக்கூடாதுன்றத தப்பு சொல்றதுக்கு இங்க வழி இல்ல அப்படின்றதா அந்த இடத்துல பாயிண்டா பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே டிக்கெட் டு ஃபினாலே இவங்க வின் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சிருந்து நீங்க யாரும் நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே.